ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 200 கிராம் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 வெங்காயம், 3 சின்ன தக்காளியாக 3 தக்காளி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சோம்பு, ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கேன். அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 1/4 தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1.5 டம்ளர் வைப்பேன். இப்போ தம் வைக்கிறதுனால இன்னொரு 1/4 டம்ளர் சேர்த்துட்டேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் அடிக்கடி கிண்டி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு பழைய தோசைக்கல்லை எடுத்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குக் பண்ண பாட் எடுத்து அது மேலே வச்சுட்டு வெயிட்டுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து மேலே வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.